நாடு முழுவதும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் அர்ப்பணிப்புடன் மத்திய அரசு செயல்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 11 ஆண்டுகளாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண்களின் நலனுக்காக செய்து வரும் திட்டங்கள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். 11 ஆண்டுகளாக மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில் நம்மளுடைய மகளிர் எம்பவர்மெண்ட், குறிப்பாக தாய்மார்களுடைய எம்பவர்மெண்ட் இந்த 11 ஆண்டுகளில் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அந்த வரலாறு இந்த 11 ஆண்டுகளில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். 10 கோடி செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்கள இந்தியா முழுவதும் கொடுத்திருக்கிறார்கள். இதேபோல 3 கோடி லட்சாதிபதிகளாக சகோதரிகளை 3 கோடி பேர் வரலும் லட்சாதிபதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ட்ரோன் தீதி திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சுகன்யா சம்ருத்தி என்று சொல்லக்கூடிய செல்வமகள் திட்டம் நம்முடைய பெண் குழந்தைகளை முன்னேற்றுவதற்கான திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இலவசமாக கேஸ் இணைப்பு திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு ஜல்ஜீவன் திட்டம், ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட வீட்டிற்கு குடிநீர் கனெக்ஷன் மூலம் குடிநீர் பைப் கனெக்ஷன் மூலம் குடிநீர் கொடுக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முத்ரா லோன் திட்டத்தை நான் சொல்லியிருந்தேன். முத்ரா லோன்ல அதிகமாக பலனடைந்ததுல தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்குது. அவ்வளவு பேர் தமிழகத்தில் நம்மளுடைய சகோதரிகள் பயனடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு விமன் எம்பவர்மெண்ட் ஒரு மிக முக்கியமான எம்பவர்மெண்டாக இருக்கிறது. இதேபோல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க 33% இடஒதுக்கீடை சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் நம்முடைய சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள்.